ஹலோ ஹலோ ஹலோ. பாஞ்சாலங்குறிச்சியிலே பிறந்து வந்த சிங்கமையா, பார்ப்புகளும் போற்றும் வீரர் யாரையா, பார்ப்புகளும் போற்றும் வீரர் யாரையா, எங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கூரையா, எங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கூரையா. பாஞ்சாலங்குறிச்சியிலே பிறந்து வந்த சிங்கமையா, பாஞ்சாலங்குறிச்சியிலே பிறந்து வந்த சிங்கமையா, பார்ப்புகளும் போற்றும் வீரர் யாரையா, எங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கூரையா, எங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கூரையா. ஜெகவீர கட்ட பொம்மன், ஜெகவீர கட்ட பொம்மன் ஈன்றெடுத்த சிங்கமையா, ஜெகவீர கட்ட பொம்மன் ஈன்றெடுத்த சிங்கமையா, என்னாலும் போற்றும் தலைவர் யாரையா, என்னாலும் போற்றும் தலைவர் யாரையா, எங்க வீரபாண்டி கட்ட பொம்மன் பேரையா, எங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மன் கூரையா. அன்று ஒரு நாள்தனிலே, அன்று ஒரு நாள்தனிலே ஆங்கிலேயரை போர் தொடுத்து, அன்று ஒரு நாள்தனிலே ஆங்கிலேயரை போர் தொடுத்து, கூண்டோடு விரட்டி வந்த சிங்கம் யார், கூண்டோடு விரட்டி வந்த சிங்கம் யார், எங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மன் சிங்கம் தான், எங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மன் சிங்கம் தான். பாஞ்சாலங்குறிச்சியிலே, பாஞ்சாலங்குறிச்சியிலே பிறந்து வந்த சிங்கமையா, பார்ப்புகளும் போற்றும் தலைவர் யாரையா, பார்ப்புகளும் போற்றும் வீரர் யாரையா, மாவீரன் வீரபாண்டி கட்ட பொம்மன் கூரையா, எங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மன் கூரையா, எங்கள் வீரபாண்டி கட்ட பொம்மன் கூரையா. வாங்க வாத்தியாரே. நன்றி நன்றி நன்றிண்ணே. உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஹலோ சாப்பாடு போட்டாங்கடா. ஐயவரே அந்தவரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு கபு. ஏ ஐயவரே அந்தவரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அந்தவரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைபுரம் தான் கூத்து நல்லா நடக்க. ஏ ஐயவரே பிறநாளி சுத்த வந்தாரா அந்தமாரே. ஏ ஐயா மாறி, அந்தமாரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைபுரம் தான் கூத்து நல்லா நடக்க. படியாளா ஒரு அன்னைவரே தம்பிமாரே வணக்கம், உங்க தயவு இருந்தா குத்தி நல்லா நடக்கும். ஏ ஐயவரே அந்தவரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு கவனம் படி. ஏ ஐயவரே அந்தவரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அந்தமாரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் இதே தெரியும். ஒரு அந்தவரே மாமாவரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அந்தமாரே வணக்கம், வணக்கம். ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஏ ஐயவரே அந்தவரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அப்பமாரே அம்மாமாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப. ஏ அம்மா மாரே அப்பா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஐயமாரே அந்தமாரே வணக்கம், வணக்கம். ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். போதும், குளிர்காலம் ரொம்ப படிக்கக்கூடாது, தொண்டை கட்டிடுறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நீங்கள் எல்லாம் படித்து வருங்காலத்தில் பெரிய ஆளாக வரணும்ப்பா. இப்போயே பெரிய ஆளாக தானே இருக்காங்க. பெரிய ஆள் கப்ளிங் கோர்ஸ் மயிரெல்லாம் சொல்லக்கூடாது, அது சொல்லித்தே இந்த நிலமையில் இருக்குது. மசுரை பிடுங்கின மாதிரி அருமையான ஒரு விழா. மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மும் 267வது பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு
பெருநாளி சுட்டுவட்டார ராஜா கம்பளத்து நாக்கியர் வம்சத்தில் பிறந்த உறவுகள் எங்களை அழைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. பொம்பளையாலாம் அதிகமாக காணா ஏத்தா 100 வேலையா நைட் எந்த 100 வேலை ஏன் சிரிக்கிறியா என்ன வரல என்ன சோத்துல தண்ணி ஊற்றாமல் இருக்குங்களா? ஆம்பளையாலாம் இங்கே நிற்கிறவங்க இங்கிட்டு வாங்க போய் மாடு ஒன்றும் பாயாது இங்கே வாங்க இங்கிட்டு வாங்க முன்னாடி வந்தாத்தேன்னா ரசிகன் இல்லாத கலை அளவு பெறாது. விடிய காலத்தில் மாட்டு வண்டி பந்தயம், மாட்டு வண்டி மாட்டினுடைய உரிமையாளருக்கும் மாட்டு வண்டி பத்தக்கூடிய உறவுகளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழுடைய தொடர்ந்து இந்த வீர விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி கருப்பனை கூப்பிடுவோமா லேசா எக்கோ இங்கே லைட்டாக சார். ஒரு மை ஜெட்டில் 35 பேர் இருந்தது நீ தாண்டா பார்க்குறேன். ஆளுக்கு ஒரு குழாய்க்கு ஒரு ஆளா வாழ்த்துக்கள். ஏன்னா இளைய சமுதாயம் தமிழகத்திலே நிறையா ஜாஜிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமே இந்த மை செட்டு என் தம்பிகள் தான். வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள். கப்பலிங் கோச்சு சொன்னேன்னா அவ்வளோதான் கொண்டே விடுவேன். அன்னை தந்தை நான் வணங்கி பெருநாடி வட்டார ராஜகம்பளத்து நாக்கிற நவணங்கி கட்டபொம்மு சீமையில குளங்காத்த வீர சக்கதேவிய நவணங்கி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க ஆண்டஜாமி இந்த சுத்து வட்டார மக்களை காக்குதா இந்த ஜாமி அருவா புடியருவா எங்கருப்பே அற்பரிக்கும் கீநாட்டு நீச்சனவாய் இந்த கூட்டத்தில் என் கருப்பு எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா இன்னைக்கு நீ விளையாட போற சொந்த குதிரை கருப்பே இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயமுடா தங்கச்சி ஜக்கதேவியும் முத்துமாரி காளியத்த தீத்தக்கர பொன்றாக்கி தங்கச்சி கொலவ ஓட்டா அண்ணன் கரும்பை இறங்கி ஆடுவேன் கரண்ட புடிக்கிட்டாங்களே எவன் பார்த்த வேலை கடைசியில உள்ளூர் பூமி பார்த்த வேலை உன் கப்பா கால கொடுத்து அங்கே எதுக்கு வர முட்டை கரண்ட போடுங்கப்பா இருட்டுக்குள்ள வீடியோ மசர் மாதிரி இருக்கும் இந்த நீர்மலரி அடிச்சிட்டேன் ஏன்டா இந்த வேலை ஆக்குறீங்க அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி சபை
குன்றாக்கு நீதான் ஓடி வர வேணுமா எங்க ஆடி வர வேணுமா நீ ஓடிவாமா கள்ளிசேரி கம்மாயா உனக்கு உடம்பர நம்பலுங்க அட உடம்பர நம்பலுக்கு நம்பலுக்கு தங்கச்சி காளியந்தா அண்ணன் நல்ல முனியாண்டி அவன் அண்ணன் நல்ல முனியாண்டியே தங்கச்சி தங்காளியம்மா அண்ணன் நல்ல முனியாண்டி அட அண்ணன் நல்ல முனியாண்டி அட முனியாண்டி ஜப்பானியே ஒரு காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு நொண்டியடா அட நொண்டியடா நொண்டி சோனையா எந்திரி சுருட்டு சோனையா எந்திரி ஊரோட ரெண்டு ரெச்சு உள்ள ஊரேத ரெண்டு ரெச்சு பிறநாளி வட்டாரே நாக்கியல் சமுதாயம் ஒத்துமையா இருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாயகர் சமுதாயம் ஒற்றுமையும் ஆயிருச்சு உள்ள ஆயிருச்சு நாடுத ரெண்டு ரெச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க வேணும் இளமாமா சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாரட்டு வண்டி முட்டி சந்தரமா மாடு ஊட்டி நல்ல சரசரமா மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏன் மாமா சாயங்காலம் போய் வருவோம் ஏ மாமா சாயங்காலம் போற வண்டிய ஏன் மாமா பாஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்மை வாஜனுக்கு ஏழல மாமா பாஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்மை கோட்டைக்கு ஏன் மாமா ரோடி வரா எல்லோ எல்லோ எல்லல மாமா எல்லோ 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 எல்லல மாமா எல்லோ கைதட்டின என் உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி பொம்பளையால என்ன ஆந்திராவத்தா கைதட்டுங்க உங்களுக்காக தானே ரேஷன் கடையே திறந்துருக்கு கைதட்டுங்கப்பா வாங்க போ யானை கதை மதுரை புடுங்கின கதை சொல்லக்கூடாது யானை கதை அது தொங்காசா இருக்கு வேணாம் ஹாய் ப்ரோ இவங்க வயசுல யானை கதை கேட்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நீர் கசிவா இருப்பாங்க பாத்தியா? இது வேற ராசவாட்டு மாதிரியா ஹலோ அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். துண்டை உதறிட்டு போடுங்க போ தூசி மூக்கில் ஏறுது கொஞ்சம் ஜஸ்ட் பிரச்சனை எனக்கு ரூம் பாய் பேம்பஸை யூஸ் பண்ணிக்க என் பேர் சுப்பு இங்கே ஆல்ரவுண்டு இருக்கிற ராமசாமி அவர்களுக்கு பார்த்தியா முதல் வரிசையிலேருந்து வர்றாரு இவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உன்னை மதிக்கவே இல்லையடா கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளையம் தொண்டிருக்கிற ராஜ் பிரியன் லுங்கி பாய்ஸ் கம்மா கண்டை இப்படி ஒரு மீச சுருளிராஜ மாதிரி தம்பி யானை படம் இந்த பிட்டு படம்லாம் இப்போ இல்லை டவர் இல்லை ஐயா உள்ளூர் பெரிய ஆளுக்கு ரெண்டு அரை அரங்கியா அப்போ தம்பி பூமி ஏன் ஜாமி இங்கே வாப்பா யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் கடலாடி மண்ணில் வசித்து கொண்டிருக்கின்ற தட்சணாமூர்த்தி அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி காடமங்கலம் முருகன் நாடக அமைப்பாளர் காடமங்கலம் மூர்த்தி மேடைக்கு வாங்க. காடமங்கலம் மூர்த்தி வாங்க போ எல்லாத்துக்கும் போட்டுறணும். மை செட்டு போட்டாச்சாப்பு அவன் தம்பி மை செட்டு உண்மையிலே அந்த ட்ரிப்பு ஏற்றுனதோட ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூரா காசு படுத்துகிற வாடு ஏன்டா இல்லை அவன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஓசியில் விடுவாங்க. மதிப்புக்குரிய பெருநாளி தானப்போ காவல்துறை பெருநாளி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறார்கள். பெருநாளி வட்டார ராஜா கம்பளத்து நாக்கியர் சமுதாய மக்கள் சார்பாக காவல்துறை அதிகாரி ஐயாவை அன்போடு அழைக்கிறார். ஐயா வாங்கய்யா
ஒரு 3 பேர்த்த சுட வேண்டி இருக்கியா? நேத்து போய் என்ன யானை கதை கேட்கிறாயா? சுட்டு இல்லைன்னா என்னைய கூட சுடுங்கயா. என்னப்பா தம்பி சூத்தரிச்சு போக அதெல்லாம் உங்க அப்பாட்ட வச்சுக்க. அடிக்கிற நேரம் ஒடுக்க அடிக்க மாட்டாங்க. இப்போ தடிக்கிட்டே இருக்கேன் பாரு அவன். என்ன செட் பண்ற? பெரிய எந்திரம் பண்ற டேரக்டர். நாடகத்தின் அமைப்பாளர் என் அன்புக்குரிய சகோதரர் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்தாரு. நன்றி நன்றி நன்றி. காவல்துறை வரட்டும், போயிடாதிய இங்கே இருங்க, போகாதிய. நாளை பண்ண ஹெல்மெட் போடாமல் போய் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லக்கூடாது. அப்புறம் தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயகிம், தாயும் போட்டு தண்டனை போட்டு சொல்லுது ஜெயகிம். தாய்மணிக்கொடி சொல்லுக ஜெயகின், தண்டனை போட்டு சொல்லுக ஜெயகின். என் இந்திய தேசபதி ரத்தம் சிந்திய தேசபதி காந்தி மகன் கண்ணிய பூமியிலே ஜெயகின் 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 ஜெயகின். மதிப்புக்குரிய பெருநாளி காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்தினார். கை தட்டலாம். எல்லையை காக்கக்கூடிய கருப்புசாமி போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா நன்றி. அந்த ரோட்ல இருக்க பைக்கு போற ஸ்டேஷன் எடுத்துட்டு போங்க. ஈபி நாகராஜ் எந்த போச்சு மரத்தில் ஏறி இருந்தாலும் இறங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அவர் போச்சு மரத்தில் ஏறாம அப்புறம் புளிய மரத்தில் ஏறுவாரு. எங்க பெரியப்பா மைந்தேன் வயசான ஆளா வந்துடணுமா. ஈபி வேற என்ன? நாராசு நாராசு. ஈபி ரொம்ப கஷ்டம். இரவு பகல் பாராம மழைன்னு பாராம நமக்காக உயிரை பணம் வச்சு செய்யக்கூடிய வேலை ஈபியை சேர்ந்த நல்ல உள்ளங்கள். கைதட்டு கொடுக்கலாம். அதுலயும் ஒரு சில ஆள் ஈபியில் ஏறிக்கிட்டு அடுத்து விட்டு வயிறை அத்து விட்டு வந்துடுறேன். எவ்வளவு காசு கொடுத்தாலும் செல்லும். ஐயா டீக்கரைக்காரருக்கு ஒன்று போட்டு விடுங்கய்யா. நேரம் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. சுதா ஆடியோஸ் ஒளிபொலி அமைப்பு எந்த உறுப்பு? குமராபுரம். டி குமராபுரம். நோட்டீஸ் எங்கப்பா? நாட நோட்டீஸ். அது 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 வந்து கட் அவுட்டு 700 தருவேன். அங்கிட்டு போனோடனே ஓனர் அடைக்க முண்டேன்னு வைவாங்க. சத்தியம் பண்ண சொல்லு. உண்மையிலே 10 ரூபா கொடுக்க மாட்டாரா? நீ செட்டை கழிச்சிட்டு போ. நேற்று போய் செய்ய மாட்டேன். குளுக்கோஸ் ஏற்றுக்கிட்டு பாவம். குளுக்கோஸ் ஏற்றுனது லேடிஸ் நர்ஸ் தானேப்பா. லேடிஸ் நர்ஸ்ன்னு 2 பாட்டில் சேர்த்து போட சொல்லுவாங்க. யாராவது மருத்துவமனைக்கு போகும்போது தண்ணி மீசை வச்சு சொல்லுங்க தம்பி எங்கன வலிக்குதுன்னா ஒரு மசுரும் வலிக்கலடா போடான்றேன். இது லேடிஸ் வரட்டும், மேடம் இங்கே போடுங்க. சாரி உணர்ச்சி வசப்பட்டேன். ஏன் டவுசர் நல்ல வேலை. அப்படித்தான் ஒரு மேடையில் கழட்டி விட்டு முண்டமா நின்று அதில் பிறந்த வந்தேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய உண்மையிலே உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று ஒரு உண்மை தமிழர்கள் வீரர்கள் என்று சொல்லலாம். வீரபாண்டிய கட்டபொம் அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை நல்ல இதயத்துக்கும் நன்றி. அன்னைக்கு வெள்ளைக்காரன்ட்ட போராடினாங்க. உயிர் எங்களுக்கு பெருசு கிடையாது. என் நாட்டு மண்ணில் உழைக்கும் போது உனக்கு என்னடா கப்பம் கட்டணும்னு சொன்னத வம்சம் இந்த நாய்க்கர் வம்சம். அப்படி பிறந்தவன் வீரபாண்டிய கட்டபொம். ஆனால் கட்டபொம்ம மகாராசா அத்தனை சமூக மக்களையும் அங்கே இருந்திருக்கிறார்கள், பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறார்கள். அதே உண்மை. தன்னுடைய பிள்ளையாக வளர்த்துதான் பதுரை வெள்ளையத்தேவன். எத்தனை பேர் சொல்லிக்கிட்டே இருக்கான். அத்தனை பேர்த்தையும் தன் பிள்ளையாக வளர்த்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு உத்தமர், ஒரு மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்ம ஐயா. இந்த நாக்கியர் சமுதாயத்தை எம்கேஆர் வணங்குற ஐயா. இன்னைக்கு எதிர்த்து வீட்டுக்காரன் ஆட்டுக்குட்டி பக்கத்து வீட்டு வந்துச்சுன்னா ஆட்டு கொட்டையை கடிக்கிறேன். பூரா விலங்கா பயில வச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியாது. பேரன்பு கொண்ட எக்கோ குறைங்க தங்க, பாட்டு பாடும்போது மட்டும் போடுங்க. பேரன்பு கொண்ட என உயிரில் மேலான பிறந்த தாயினுடைய வயிறே வேற. ஆனால் ஓடக்கூடிய தமிழோட ரத்தமும் அன்பும் வீரமும் ஒன்று. என் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்க ஆண்சிங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாத்தையும் பெண்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கரண்ட் புல்லா நினைச்சு வணங்குறேன். கரண்ட் புல்லா உங்கள் எடுத்தானே ஏறுது சிலிண்டர் கரண்ட் புல்லு நீங்க தான்.
பெண்கள் நகைச்சுவைக்காக சொன்னேன், பெண்கள் இல்லை என்றால் யாருமே கிடையாது. தாய் இல்லைன்னா நம்மலாம் கிடையாது. என் தாய்மார்கள் பூரா நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசா தான். நீங்க தெராசானே தெராசு அது நினைக்குது பெருநாள் சந்த கடை தெராசுன்றானே, சூத்த கத்திரிக்காது இடம் விடுவானே, அதெல்லாம் கிடையாது. அன்னை தெரசா தெரியலையாத்தா, வீட்டுக்கு அஞ்சு போங்கத்தா. தெரசா யாரு? யாருமே ஏழை அல்ல, அனாதை அல்ல, நான் உறவாக இருக்கிறேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அனாதைகளுக்காக வாழ்ந்து மணி ஒரு உத்தம தாய் யாருன்னா அன்னை தெரசா. இன்னும் அதில் தெரியலப்பா. அந்த மண்ணங்கட்டி வச்சு எரிங்கல புறணி பேசுறியா? 100 நாவலில் வச்சு பிங்கர் விளையாடு, தாயம் விளையாடு. தாயம் விளையாடும் போது கெட்ட வார்த்தை ஏத்தா பேசுறிய. தாயம் அப்படி நல்லா உருட்டிக்கிட்டு இப்படி எரிஞ்சா தாயம் விருத்தமா விழுக போகுது. இந்த வந்துட்டான் லகுடு பாப்பா, அவன் தான் பூச்சி வேறேன். இந்த வயசுல மடு அல்லது என்ன வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வணக்கம். ஆமா அப்படி தூக்கி விட்டுல உட்காரு. என்ன பண்ணுவாரு? புரட்டாவில் மாவு விளைஞ்சவர். நீங்கள் அத்தனை பேருமே சிரிக்க. இந்த நாடகமே சிரிச்ச நாடகம் தான். ஆனா என்ன நாடகம்னு எனக்கு தெரியல. உள்ள போய் ஆளை பார்க்குறேன், ஒவ்வொருத்தர் தத்தண்டி கண்ணோட உட்காந்துருக்கேன். 2 பேரும் குருமாரி தம்பி மாதிரியே. இங்க யூடியூப் இந்த 3 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா தம்பி எதுக்கு ஐயா இது யாரு மயந்தா மரியாதையா போச்சுற நல்லது. குள்ளாவை கலட்டிக்கிட்டு அலசிக்கிட்டு அறிவேன். யூடியூப் தான் மெயின் என்று என்ன மயத்துக்குன்றாண்டா. நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போறது நல்லது. சுருட்டிரு. ஏன்னா வீடியோ கேமரா அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான கலை. வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா உங்க வீடியோக்காராக தான் ஒரு சிலர் பண்ணும்போது எரிச்சம்பு இதா இருக்கு எனக்கு. ஆமாடா, பொண்ணு மாப்பிள்ளைய போட்டு சித்திரப்படுத்துறாங்க. அவன் பாவம் 37 வயசாகி மண்டையெல்லாம் சொட்டை விழுந்து எப்படா நைட் ஆகும் கிண்ணா கிண்ணா கிண்ணாண்டு அவன் அந்த நினப்பில் இருப்பேன். இவங்க பாதி மூட ஏற்றி விட்டுருவாங்க. அப்படியே போட்டோகிராஃபர் போவேன். சார் அவன் சொல்லுங்க சார், உங்க ஒய்ஃப் ஷோல்டரில் கையை போடலாமா? அவன் எதுக்கு தாண்டா காத்திருந்தேன். கச்சா கிரிச்சா இடுப்பு இல்லைங்க கிண்ணா 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 ஒரு கிஸ் அடிங்கன்னு ஒருத்தி அடிச்சு விட்டேன். அடிச்சா போட்டோகிராஃபர் எடுத்துட்டேன். பல்லு எடுக்க முடியல, எத்து புள்ள அந்த பிள்ளைக்கு. அப்படியே அப்படியே லவ்வி 2 பேரும் உருண்டு பீங்கால போய் உருண்டு போயிருக்காங்க. ஒரு பொம்பளை வெளியே இருந்துக்கிறது விளக்க மாட்டேன் அடிச்சு அதுல பிறந்த வந்தேன். தம்பி இது என்ன நாடகம்னு எனக்கு தெரியாது. 21 வருஷமா நான் பேசுறது யாருக்குமே புரியாது. பேசுறது புரிஞ்சா எதுக்கு முட்டு கூட்டம் வருது? இவங்க ஊரை எதுக்கு வந்திருக்காங்க? நம்ம ஆயிலுக்குள்ள இவன் நல்லா ஒரு நாள் நடிச்சிட மாட்டானா, அதை பார்க்கத்தான் முட்டு கூட்டம். அதே மாதிரி எம்கேஆர் பயலுக அங்கிட்டு போய் நொப்ப முண்டேண்டுவேன். அதே உண்மை. தகப்பாட்டி கடம்பு மயிறு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், வடமாடா இருக்கட்டும், வண்டி பந்தயமா இருக்கட்டும், இந்த ரேக்கல ரேஸ் அருமையான இங்கிலீஷ் பண்டிதர் மையன் அவர் ரேக்கல ரேஸா. எங்க அண்ணன் தம்பியெல்லாம் இங்கே உட்காந்துருக்கிய. நீங்க அத்தனை பேருமே வீரத்தில் குறைஞ்சவும் இல்லை. தமிழ்னா பிறந்துட்டா அவன் வீரம் தான். உண்மைதானே? அதே மாதிரி எங்கள் அண்ணன்ட்ட இப்போ சொல்லும் போது எல்லாரும் கைதட்டுவேன். இந்த மாட்டு வண்டி பந்தயமெல்லாம் உயிரை பனைய வச்சு முன்னோட்டியும் பின்னோட்டியும் அந்த 5 அறுவச்சியுமே மாடு பாவம் நாக்கெல்லாம் தொங்கி உசுரை பனைய வச்சு ஓடுது. இந்த ஊட தயவு செய்து இந்த பைக்கில் ஒரு ஆளுகள்லாம் ஓரமாக நெல்லுங்க. ஓட்டவனுக்கு தெரியாதா? இவன் போய் கத்துறேன், நல்லா போய்கிட்டு இருக்கேன். நல்லா போன மாடு அப்படியே பெருநாள் பேக்கருக்குள்ள போய் பேக்கரில் வடை ஓட்டாள் எண்ணெய் சட்டு. இந்த அக்கா போறா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பாவம் அப்படித்தான் மாடு வந்துகிட்டு இருக்கு. மணனா வாட்டு தண்ணி கேனை ஊத்துறாங்க. ஒருத்தன் அப்படித்தான் மாட்டுக்கு தண்ணி ஊத்துன்னு முன்னோட்டி சொல்லிட்டு போகும்போது அப்படியே வட்டியில் இருந்த தண்ணியை ஊற்றி விட்டேன். பாவம் மீன் அலசின தண்ணி மாட்டு கண்ணில் விழுந்து திருப்பி அவனே சட்டியோட குத்தி. இது வண்டி பந்தயத்தில் என்னமோ இவன் ஓட்டுறது மாதிரி. கடைசியில் வந்து சொல்லுவாங்க பாரு, நம்ம ஆளுங்க பேசும்போது அள்ளி விடுவாங்க. வந்து அந்த வண்டி வர வேண்டியது. ஏன்? அந்த மாட்டு கவட்டில் உண்ணிப்பா, உண்ணி கடிக்கும் போது அதுக்கு சுகமா இருந்து நின்றுக்கிச்சு கண்டார்லையே அப்படின்ட்டு உண்ணி நல்லா வாயில வந்து அந்த வேதனை யாருக்கு தெரியுமா? இந்த வண்டி பந்தயம்லாம் நீங்க சொல்றீங்க. வண்டி பந்தயம் ஏய் நேற்று வந்து அந்த ஊர்ல இருந்து தூத்துக்குடி பக்கம் வந்து அடிச்சு போயிட்டாங்கப்பா 1 லட்சம். ஒரே ஒரு விஷயம், பேருக்கு மட்டும்தான் என் தமிழர்கள் இந்த வண்டி பந்தயம் ஜல்லிக்கட்டுல அதுல ஒரு மயிர் லாபமும் கிடையாது. உண்மைதானே? என்னப்பா ஒரு மாட்டுக்கு 17 பேர் வர்றான். 17 பேருக்கு கணேஷ் போயிலே அந்த ஓனர் 3 சிமெண்ட் சாக்கில் சுமந்து வருவார். என்னென்ன கணேஷ் போயில் இல்லாமல் அவங்க பத்த மாட்டாங்கப்பா. கணேஷ் போயில புளிப்பு ஃபில்டரு சரக்கு 1 லட்சம் பந்தய காசு வாங்கிட்டு போறாரு. 1.25 லட்சம் செலவு. மோதத்தை அடகு வச்சுட்டு வந்திருப்பார். இந்த கிளம்பிட்டார் அடகு வைக்க.
இவன் தான் அந்த மாட்டுக்கு தார்க்கம் பூத்தேன். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஏக்கோய் அல்ல அல்ல பாஞ்சாலம் குறிச்சியில கட்டபொம்மோ ராஜா இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மோ ராஜா. பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மு ராஜா இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மு ராஜா. பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மோ ராஜா இந்த பாஞ்ச நகர வணங்குதையா கட்டபொம்மோ ராஜா. இன்னொரு பாட்டு பாடிக்கிறேன். ஹலோ ஹலோ முன்னாள் கவுன்சிலர் ஜெயராம் அண்ணன் நினைவாக எங்கள் அண்ணன் 101 கொடுத்துருக்காரு. ஏன்னா கவுன்சிலர் இருந்தவருக்கு 100 ரூபா கொடுக்குறேன் என்னண்ணே. சரி அண்ணே. ஹலோ புது சின்னையாபுரம் ஜேபி பிரதர்ஸ் தர்மலிங்கம் ரேஸ்மாடு சங்க உறுப்பினர் புது சின்னையாபுரம் உறவுகள் சார்பாக 101. அவர் வேற அவராக எழுதியிருக்காருங்கய்யா. தர்மாலிங்காம் ரைஸ் மில்லுன்னு எழுதியிருக்காப்புல. என்னத்த அதெல்லாம் சரி பண்ணி படிக்கிறேன் பாரு. அதுக்கே நீங்கள் கைதட்டணும். திருப்பி வந்து காட்டியும் கொடுத்து போடுவேன். காட்டு வண்டி போற பூனை குறுக்க வந்துருச்சு. சோக்கன்னு வாடா ஒரு ரம்மி. அருமையான டைலாக். அல்லாலே அவன் பெதர்ல அறா அவனை. கரையான் பயல் கரையான் அடுத்து மூஞ்சூறு கரம்ப அவனா அடிச்சு விடுறாங்க. கரையான் பயலுக சார்பாக எம்கேஆர் அண்ணனுக்கு ரூபாய் 101. உண்மையிலே என் தம்பிகள் எல்லாம் படித்து பெரியால வரணும். இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகாமல் என் தம்பிகள் எல்லாம் வர வேண்டும் என்று பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா வசனம் எழுதுவது பெரிதல்ல. அந்த எழுதுவதற்கு தகுந்த நல்ல வசனங்களை எழுத வேண்டும். பல மக்கள் ஒரு கிராமத்தை நாடி தெய்வத்தை வணங்க திருவிழாவுக்கு வருவார்கள். ஒரு சில கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். இளைஞருடைய கட் அவுட்லாம் பார்த்தா அருமையாக இருக்கும். கட் அவுட்டில் எழுதியிருக்காங்க பக்கத்தில் வராதிய வெக்கமாக இருக்குது. இன்னொரு ஊரில் எழுதியிருக்காங்க பார்த்துட்டீங்களாடா மூடிட்டு போங்கடா. அந்த ஊருக்கு எவனாவது கஞ்சி குடிப்பானா? அப்படிலாம் எழுதக்கூடாது. எக்கோ வைங்க தங்கம். சாங் சாட்டி. ஹலோ காட்டு வள்ளி போத பொண்ணே கவலம் போடாத காட்டு புள்ளி உன்னே வழி மறிக்கும் மனசு நொந்து கலங்கி நிற்காத
கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு அவன் கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே கட்டபொம்மன் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம கட்டபொம்மன் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு பெருநாளி வட்டாரம்மா கம்பளத்து நாய்க்கர்களா பெருநாளி வட்டாரம்மா கம்பளத்து நாய்க்கர்களா பெருநாளி வட்டாரம்மா கம்பளத்து நாய்க்கர்களா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு அவன் நாய்க்கராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா கட்டபொம்மு வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா கட்டபொம்மன் வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா நாயக்கர் உள்ள வம்சம் ஐயா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற உன்னை கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே கட்டபொம்மு பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா நாயக்கர் உள்ள பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு ஆமா சக்கரவி வீர சக்கரவி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு இந்த பாட்டுக்கு இடியப்பட்டேன் அன்றைய காலத்திலே இப்படியாப்பட்ட மன்னர்கள்லாம் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம எல்லாத்துலேயுமே குறை சொல்லாத மனுஷன் யாருமே கிடையாது திருவிழாவுக்கு முளைப்பாரி வளர்த்தாலும் தன்னுடைய முளைப்பாரியை தூக்கி பக்தியோடு செலுத்துறதுக்கு பொம்பளையால் வரல எவன் முளைப்பாரி எவ்வளோ நீளமாக இருக்குது முன்னாடி போகிற பொம்பளையே பின்னாடி பொம்பளையை பேசுது அவள் புவனா முளைப்பாரி எவ்வளோ தலைஞ்சிருக்கு வாரி அவள் முளைப்ப அந்த சாமிக்கு கண்ணு இல்லை அப்படின்னா அது 2 சுத்திலே முளைப்பாரி கருகி போயிடும் இந்த உலகம் அப்படி இருக்கு நீ பெரியாளு நாம் பெரியாள் எல்லாரும் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் யார் பெரியாள் என்றால் நம்மளை சுமந்திருக்கின்ற பூமி தான் கடைசியிலே பெரியாள் என்பது 6 அடி நிலம்தான் எல்லாத்துக்கும் இந்த தமிழகத்திலே காசு வைத்திருப்பவர்களெல்லாம் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் எந்ததொரு குடும்பமும் பட்டினியிலையும் வறுமையிலையும் சாகாது இந்த தமிழ்நாட்டிலே இதான் உண்மை ஆனால் பசியோட அருமையும் பாசத்தோட அருமை யாருக்கு தெரியுமா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமக்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வேதனை வாங்க வாங்க நன்றி திருச்செந்திலாண்டவர் லோடுமேன் குரூப் ஏழை குழந்தைகளுக்காக அம்பளிப்பாக ரூபாய் 7000 அளிக்கப்படுகிறது இப்படிக்கு எங்கள் லோடுமேன் சங்க தலைமை பரசுராமன் தலைமையில் எங்கள் லோடுமேன் அனைவர் சார்பாக இந்த 7001 வழங்குகிறோம் திம்மநாதபுரம் புண்ணிய பூமியில் இருந்து கொடுக்கிறார்கள் திரு செந்திலாண்டவர் லோடுமேன் குரூப்பு அத்தனை உறவுகளுக்கு நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அன்பாளையத்து மக்களுக்கு சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இங்கே தான் இருக்கிறது அவங்கெல்லாம் லோடுமேன் நம்ம சொல்கிறோம் உண்மையிலே அவ்வளோ ஒரு கஷ்டம் அந்த வெயிட்டை தூக்கக்கூடிய உறவுகள் அவங்களுக்கு தான் தெரியுது அந்த பசியோட அருமை ரொம்ப நன்றி அண்ணே அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே அவங்களே கஷ்டப்படுறாங்க ஆனால் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணம் இருவார் நீ தாயா கேப்டன் லோடுமேன் சங்கம் நீங்கள் தான் கேப்டன் இன்னும் ஒரு 3000 கொடுத்தா ரவுண்டாக இருக்குமியா நினைப்பியே இவ்வளோ இதுக்கு தாண்டா இவ்வளோ பேச்சு பேசினான்ட்டு எது பூரா எங்கள் அண்ணங்க
அது குடிச்சு எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் தான் நான். அதனால தான் நீ அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிச்சனால தான் உன் தம்பி அறிவு சார்ந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி அண்ணே. ஆம்பளையாலாம் காசு கொடுக்குறேன், பொம்பளையாள்கிட்ட காசு இல்லையாத்தா? ஓடி போய் வீட்டுக்கார சட்டையை அலசுவேன். டைம் இல்லையா? ஒரு சாங் பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கிற ஆனா இப்படி ஒரு பெட்டிக்காரன் நான் எங்கன்னு பார்க்கல. காது அறக்காத முண்டை ஏதாவது வரி அடிச்சு விடுறேன். நானு வந்த பூஜையில் அப்படித்தான். தொங்காசு இல்லப்பா. ஆனா நீ என்ன வீட்டுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இரு. தொங்காசு அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மாத்திட்டேன். கப்பலிங் கிடையாது, லப்பட்டப்பா லப்பட்டப்பா. ஒன்று கிளப்பி விட்டு போயிடுறேன். இவங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி, அவ்வளோதான். ஒரு வயசான பெட்டிக்கார். நான் வந்து நாடகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. அப்போ வந்த புதுசில் இவருப்பா உருளி வீரப்பெண்ணு ஒரு பெட்டிக்காரர் இருந்தார். நான் டான்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட பாட்டு பாடினேன். இருடா முண்டை சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாம தானே யோசிச்சுக்கிட்டு என்ன வாட்டு மைத்த புடுங்க வாட்டுலாம் சொல்லக்கூடாது தம்பி. சோழநாத்துக்களை விட்டுக்கிட்டு பேக் சாட்டு அடிப்பேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. அவர் வயசானவர், பாட்டு தெரியல. அவர் பிடிச்சிட்டாரு அவர் பாணியில. குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பாண்டார். நான் சொன்னேன் தாத்தா அந்த பாட்டுல ஏ பாடுறான் கோத்தா குருவாயூரப்பா நான் கொண்ட அவர் குருவாயூரப்பா. ஆனா இன்னைக்கு எந்த பழைய பாடல்கள் புது பாட்டு பாடினாலும் அவன் நோக்கத்துக்கு அடிச்சு விடுவேன். வாழ்த்துக்கள் தம்பி. எந்த பாட்டு பாடினேன் பாடு? இப்போ என்ன பாட்டு பாடினேன்? அம்பா அம்பான்னு அடிச்சேன் வாயில. இவன் எதுக்குள்ள இருந்து வரேன்? கீரி புள்ள பயலுகடா தூரமா. பம்பா நதிக்கத ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை வரக்கூடிய உறவுகள்லாம் இங்கே இருப்பிய. எங்கள் ஆத்தா வந்து பூராமே ஓம் சக்தி. டிரைவர்லாம் நான் சொல்லவே மாட்டேன், என் வாய் பழிக்கும். அப்படி சொல்லித்தேன் 11 வண்டியை சாச்சி விட்டு பூரா டிங்கர் வேலை பார்த்துக்கிட்டு தர்றாங்க. வேணாம். ஓம் சக்தி இருப்பா தம்பி. நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க. நீ பப்புன்னு போடுவேன் தெருவுறேன் தம்பி. இடியப்பம் இந்த கப்பலிங் ஓசு டொங்காசெல்லாம் வந்து விட்டுறணும். நீங்கள்லாம் படிக்கணும். வாய்ப்புள்ள ராசா. நீ ஒரு ஆள் ஊரை கெடுத்துருவ. நோனி அத்தே தாமரை திம்மநாதபுரம் இந்த மண்ணில் பிறந்து
ராஜ நடிகர் எங்கள் அண்ணே தாமரை செல்வ அண்ணே. நான் வந்த புதுசிலே எங்கள் மணிவாத்தியார் அரங்கேற்றதுக்கு அப்புறம் என்னை நாடகத்துக்கு அழைத்து சென்று எங்கள் அண்ணே இந்த மண்ணின் மைந்தன் ராஜ நடிகர் தாமரை செல்வன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வெள்ளைய சேவலை எடுத்து வாடி மாதிரி பாடுனா நீ வெள்ளைய சேவல் எடுத்தணும் வெள்ளையம்மா மாதிரி பாடுறா. வெள்ளையம்மா மாதிரியா? நீ ஒன்னே மாதிரியே பாட முடியல, சுமுட்டி முண்டை. எங்கள் அண்ணே தாமரை செல்வன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் இப்போ வள்ளிதர்ம நாடகம் 4 சினிமா பாட்டை பாடலாம், தர்க்கத்தை பேசலாம், பொது அறிவுகளை பேசலாம். ஆனால் உயிரை கொடுத்து கத்தக்கூடிய ஒரே நாடகம் என்றால் வெள்ளையனை வெளியேறு என்று வீரமுழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான். காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா, வாங்கய்யா. காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கனவச்சான். காக்கி சட்டை போட்ட மச்சான் கடமை செய்ய வந்த மச்சான். ஒரு வரி தான் தெரியும், பேசாம இரு. அவ்வளவுதான், விட்டு விட்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐயா வணக்கம் ஐயா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா ஏட்டையா தானே ஐயா, இவர் மேல ஒரு கணேஷ் போல கேஸ் போலாமையா? ஏய் ஹலோ ஹலோ விழா கமிட்டி பூமி, அவரை பேசாம இருக்க சொல்லு. பேசாம இருப்ப, நீ எடுத்து கொடுத்துட்டே இருக்கு என்ன? இப்போ நான் சும்பா வந்தேன், அந்த டைலாக்கு ஒருத்தர் உள்ள இருக்கேன், அது எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. உண்மையிலே காவல்துறை பேசாம இருப்பா. நான் வந்து ஒரு ரேஸ் மாடு மாதிரி திருப்பி விட்டேன்னா வெதரில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன ப்ரோ அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது சில ஊரில் அப்படித்தான் தண்ணியை போட்டு அண்ணே அண்ணே எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். எப்போ போதும்ப்பா, அவர் ஒரு ஆள் தான் சொன்னார். எங்கள் அண்ணன் சும்மாரு, ஏன் கோவக்காரன் உன்னை பார்க்கும் போது வண்டி ஏற்றி வருவாங்க, உட்கார அண்ணே. அது நம்ம தம்பி தான், தம்பி பேசாதப்பா. பேசாததுக்கு பேசாமல் மண்ணெண்ணை குண்டை மேலே எரிஞ்சிடுறியா? காசை கொடு, வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா சில ஊரில் இதெல்லாம் நடக்க முடியும், லேசு கிடையாது. கோமாளி வந்துட்டேன்ட்டே ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு போன்ட்டேன், கூத்தியில் ஆட வந்துட்டேன். அம்மா ஆடத்தே வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்? இப்படி கேட்ட அந்த நாடகம் விளங்குமா? ரசிகன் இல்லாத கலை அழகுபடாது. நடிகனை நடிக்க விட்டு ரசித்து விட்டு செல்ல வேணும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி அன்றைக்கு என்னைய சொல்லலைங்கய்யா. நீங்கள் எந்த ஊர் நாடகத்துக்கு போங்க, எந்த நடிகரை கூட பாருங்க, அந்தந்த நடிகர்கள் என்ன நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் பார்த்து விட்டு அந்த நடிகனை அன்றைய தினம் வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டாம். என்னைய பார்த்துட்டு அந்த பப்புனு மாதிரி கிடையாது, இவனை பார்த்துட்டு பெட்டிக்கார அவர் மாதிரி கிடையாதுலாம் கிடையாது. அவன் தான், நான் தான். யூடியூப் எடுக்கிற 3 பேரும் நீங்கள் தான். என்ன சொல்லாட்டா காலைல 2000 மூணு சேர்த்து கேட்பாங்க, அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஐயப்பன் முருகன் யாரு? சிவனுடைய மகன் தான் ஐயப்பன். முருகன் புலிப்பால் கொண்டு வந்த புலி வண்ணனே. அப்ப எல்லாம் பஜனை பாடும் போது எனக்கு தெரிஞ்ச பெரியவெல்லாம் பாடுவாங்க. சேக்கனேஜா வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா, உனக்கு வெள்ளி ரதா வாங்கி தரேன் வாயா சாமி. அப்படி வெள்ளிக்கிழமை பஜனையில உனக்கு வெள்ளி ரதா. அதான் அப்ப பண்ணாங்க. இப்ப ஆளாளுக்கு மட்டும் போடுறேன். வெளுக்கம்ப தூக்கிக்கிட்டு வா முருகா, மயிலையும் செத்து தானே குட்டி வா முருகா. வேலுட்ட குத்தி புரிய அவனை பாட சொல்றான். பாட்டு பூரா அப்படி ஆகி போச்சு. அதே மாதிரி பொம்பளை ஆளு ஊரா உங்க மேடம் நீ போட்ட ஆட்டம்தான் பூரா இன்ஸ்டா பேஸ்புக்கில் உன் புகழ் தான் பரவுதா. இங்கே யாரும் ஓம் சக்தி போடுவீங்களா? போடுங்க. நான் தப்பா சொல்லலை, நாங்களும் பரம்பரை கோடாங்கி தப்பா சொல்லலை. நீங்கள் செய்கிற விஷயந்தான் தப்புன்னு சொல்கிறேன். ஓம் சக்தி ஆத்தா இங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு அந்த வர்ற 102 பொம்பளை ஆளுங்களாம் ஆடிக்கிட்டே வாங்கடி, ஏன் பாட்டை போட்டு ஆடாதீங்க, கட்டிப்பிடியா பாட்டை போட்டு ஆடிட்டு வாங்கடி சொல்லிச்சாக்க கோடாங்கி பயலுகடா. அண்ணே உண்மைதானே? ஒரு பொம்பளைலாம் ஆடி இருக்கு, இந்த தண்டி பொம்பளை. அந்த பொம்பளை ஆடுது, ஆசைய காத்துல தூது விட்டு தெய்வர் கீராட்டுட்டே போய் ஆடுது. தூது விட்டு அவன் பார்க்குறேன்,
தூதே இங்கே தான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஆக்சிலேட்டர் எதுவும் தெரியாம அதில் போன வந்தேன். எங்க சங்கத்தில் ஏது காசு? நான் எந்த சங்கத்தில் இல்லையாப்பா, நான் ஏழை மக்கள் சங்கத்தில் இருக்கேன். உறுப்பினர் காசா? மண்டபம் கட்டியிருக்கேன். ஆமா, கல்யாண மண்டபம். தம்பி என்னாச்சு? ஏன் ஏன் இந்த நிலைமை? உங்க அப்பா நிலைமை என்னடா யோசிச்சியாடா? என்னடா சங்கம்? உனக்கு நீ சங்கம், எனக்கு நீ சங்கம். அவன் சங்கம் வைத்திருக்கேன். சங்கமா என்னுடைய அன்பாலயத்துக்காக அப்படி சொல்லு. முட்டனாக்காடா என் தம்பி ஒரு காலத்தில் இருப்பேன். அவனை பார்க்க ஓடியாருவாங்க. துத்தினத்தான் சின்ன கவுண்டரு பயலு கேட்டா. அவன் காலையில தெரியும். அப்பத்தேங்க இப்போ 200 எந்த கண்டாலிமை எடுத்தேன்னு கேட்பேன். என் தம்பி தான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஐயா போதை அடிங்க, ஏதாவது விசேஷத்துக்கு அடிக்கணும். எனி டைமும் போதையா இருந்தீங்கன்னா நீ போற பாதை மாறிக்கிறான். போதையோட இருந்தா பாதை மாறிடும். அதே உண்மை தம்பி. அடுத்த வருஷம் நான் வரும்போது இந்த ஏரியாவில் உன்னை கவுன்சிலராக பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களா அந்த ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து நைட்டு பூரா பார்ட்டி வைப்பேன் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை நைட்டு பூரா பீரு சரக்கெல்லாம் அடித்து செவந்து போய், நான் ஒன்றும் சொல்லப்பா, நான் சொல்லவே இல்லையே. இந்த கொடை உடைக்க போய் ரோட்டு மேல இருக்கக்கூடிய, ரோட்டு மேல இல்லப்பா, ரோட்டு மேல நிற்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் அந்த தாரை விட்டுட்டு மண்ணில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கீழே இறங்கி வாங்கப்பு, நல்லா இருப்பீங்க. கீழே இறங்கி வாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கம்பெனி தீப்பெட்டி அட்டையா சாதா தீப்பெட்டியா? ஏன்னா எனக்கு ஆகாது, கம்பெனி தான். அண்ணா இருந்தேன். எம் செஞ்சடைநாதபுரம் வீர விளையாட்டு கழக செயலாளர் பி ஜெயக்குமார் மெடிக்கல் ரசிகர் சார்பாக ரூபாய் 501 நீங்க கொடுத்துட்டு அவர் கொடுக்கல. அண்ணன் அண்ணன் தம்பி பயலு கேட்டா. ஆடு வச்சிருந்தேன் தம்பி. இந்த நக்கல் எந்த காலத்துல ஆடு சென்னைக்கு போற மாதிரி கத்துச்சு? நம்ம எல்லாம் சொல்றோம், ஆடு மாடு வளர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாருமே வச்சிருக்காங்க. மனிதனால் உழைத்து வாழ முடியாட்டால் அந்த வாயிலா ஜீவனை வெயிலிலும் மலையிலும் பத்தக்கூடிய உறவுகளை அந்த வாயிலா ஜீவனை கஞ்சி ஊற்றி காப்பாற்றும். ஆடு மாடு வளர்ப்பது புனிதமானது. சாங் ஸ்டார்டிங் இந்த மிமிக்ரி பண்றதுல மயில்சாமி மாதிரி பண்ணக்கூடாது. உள்ளதே பாட மாட்டேன், மிமிக்ரி பண்ணிக்கிறா. போ என்ன உங்க அப்பத்தா விட்டு போ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1500 செம்பரி ஆடு வாங்கி வச்சிருந்தேன். மேய்க்கிறதுக்கு ஆளு கிடைக்கலன்னு தூத்துக்குடிக்கு அங்கிட்டு ஒரு குடும்பத்தையே குண்டு தூக்கா தூக்கிட்டு வந்து ஆடு மேய்க்க போட்டு வச்சிருந்தேன். வருஷத்துக்கு 3 லட்சம் குத்தகைக்கு பேச்சு வச்சிருந்தேன். 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். இம்புட்டும் பத்தாதுன்னு பெருநாளிலிருந்து அருப்புக்கோட்டை போற பைபாஸில் இடம் மாசம் கிருன்னு ரியல் எஸ்டேட்ல ஏற்றி விடுறாங்கன்னு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை அசந்து படுத்துட்டா விடிய காலம் படக்குன்னு சென்றிக்க போட்டு ஒரு வீட்டை கிளப்பினாலும் கிளப்பி விடுவாங்க. நாளைக்கு பாஞ்சுட்டு தெரியணும்னு ஒரு வெள்ளைக்கல் முண்டுக்கல்லை சுற்றி ஊண்டி நம்ம பேர் இன்சியில போட்டு பெயிண்ட் அடித்து இலவட்ட பயில இங்கே செக்யூரிட்டியாக போட்டால் அவன் பாட்டுக்க பொம்பளைகிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டே இடத்த வித்துட்டு போய் கப்ளிங்க போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு 85 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் பத்திரம் போட முடியாமல் படக்கு நிப்பாட்டுறாங்கன்னு நகை கிருன்னு 1 லட்சத்துக்கு மேலே தாண்டிருச்சுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை வாங்கி வச்சிருந்தேன். சொத்து பத்தெல்லாம் அதிகமாக இருக்கு. வீட்டுக்கு போய் நிம்மதியாக போனால் பொண்டாட்டி தொட விட மாட்டா.
திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதம்ன்றா. ஞாயிற்றுக்கிழமை லீவு வாங்கன்னு சொல்கிறா. போனால் பிள்ளை ஊட்டி எல்லாம் புஸ்தகத்தை வச்சுட்டு அங்கனுக்குள்ளே படுத்து கிடக்காங்க. அதனால சாயலகுடியில் ஒரு கப்பலிங்க வச்சிருந்தேன். என்னன்னு சொல்றீங்க? அங்கே பிடிச்சி சூம்பு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தே மாடு வச்சு 1000 செம்பொரி ஆடு வச்சிருந்தே அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 4 மரசு நெல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டும் போகுமப்பா. குடிதா வீணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா தாய்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி பொழிச்ச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுச விட்டு வந்த தண்ணியும் அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்ததே. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு யாரு கருவக்காட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்களோ அது என்ன பிராண்டா இருந்தாலும் வாங்கி குடிச்சிருவோம். ஒரு 25 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்த தாய் தகப்பேன் பார்த்த வேலை கட்டுன வீடு இதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த உலகத்தில் சரக்கு தாண்டா பெருசுன்னு 25 வருஷமா காலையில் வெறுவயத்தில் குடிச்ச அந்த ஒரு புத்துருக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் 1000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதா இருக்க கொள்ளுதடா. இப்போவே தெரிஞ்சு நாங்க புத்தி தெரிஞ்சோம். நாங்க ஆண்டா குண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டோம். பொண்டாட்டி பொழிய வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச விட்டு தண்ணி அடிச்சு புட்டோம். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக இந்த நல்லதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு மடிஞ்சு சாதிச்ச பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளியறி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே 2026 இருந்து குடிய விட்டு நல்ல மனுஷனா வாழணும் முன்னே. நீங்கள் எல்லாம் இதுல இருக்க பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். அறிவு சார்ந்த ஒரு நல்ல பாட்டை பாடுறேன் நல்ல வப்புனா இருக்கேன்னு நினைப்பைய. லேசு வாசா கட்டிங் போட்டு வந்தாலே இந்த பாட்டு எதுக்கு இந்த கட்டாளி மைண்ட் நேரத்தில் வர்றேன்னு நினைப்பேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன்.
குடிக்க வேணாம் முன்னு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 பரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா இந்த பெரியவெல்லாம் கைதட்டா அன்றைய காலத்தில் ஒரே சரக்கு தான் அந்த சரக்கும் கண்ணாடி பாட்டில் தான் இருக்கும் சொட்டு சொட்டா வடியும் நீர் கசிவு மாதிரி சாராயம் சாராயம் காய்ச்சின ஊரில் ஃபேமஸான ஊர்லாம் எங்கள் ஊர் பிள்ளைத்திலாக்குலாம் தெரியாதே சாராயம் காய்ச்சி விட்டு அந்த போதையை அன்றைய காலத்தில் இறக்குவது என்னென்னா பொண்டாட்டி தான் நிறைய போதில் வரும்போது அங்கேருந்து சட்டியோடு வந்து பொண்டாட்டியை தூக்கி உலக்கையில் ஓட்டி அடிப்பாங்க அண்ணன் பேர் என்னது டி ராமிக்கு வேணாம் செல்வமா டி ராமிக்கு வேணா செல்வான்னே எந்த ஊர் அண்ணே திம்மநாதபுரம் அது என்ன எனக்கு 400 என்ன எனக்கு ஆளுக்கு 200 நன்றி 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 அண்ணே அதாவது 400 கொடுக்குது நல்ல மனுஷன் எப்போ ஊருக்கார 2 பேர் பிடிச்சிக்கிறீங்களா அது நோட்டீஸ் எங்க தம்பி பூமி நோட்டீஸ் இல்லையா லேட் ஆயிடுச்சா நாடக நோட்டீஸ் தான் கேட்டேன் எதுக்கு அப்படி இப்படின்ற என கரத்திலும் பொன்னலாலம் குடியே ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் திம்மநாதபுரம் கிராமத்திலே மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மும் 267வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெருநாளி சுட்டுவட்டார ராஜ கம்பளத்து நாக்கியர் பேரவை இணைந்தும் மற்றும் பெருநாளி சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாக்கியர் மக்கள் வாடக்கூடிய கிராம பொதுமக்கள் ஒன்றுபட்டும் மற்றும் சுற்றுவட்டார மக்களுடைய அன்பையும் ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிமிச வேந்தன் நடிமிச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் ராஜ்குமார் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிப்பார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று இருந்து எனக்கு மதுரை விமான நிலையம் பின்புறமாக இருக்கக்கூடிய நிலத்திலே 2 ஏக்கர் நிலத்தை இழந்தவன் கூலுச்சாமியனுடைய சொந்த தம்பி மகன் என் அன்பு தம்பி அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது என் அன்பு தம்பி பெட்டியில பேர் இல்லாம வாசிக்கிறேன். ஏன் அந்த பேரையெல்லாம் இவர்கள் யார் என்று கேட்டு தெரிய வேண்டும் ஒரு ரப்பு ஆசை. எவன் பெட்டி ஏத்திட்டு வந்தியோ ஓம் பெட்டிய காலாவே என் அன்பு தம்பி 17 வயசுல இருந்து அவன் பார்க்காத டங் லாங் இல்ல இன்னும் திருந்தல. இவர் எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி. பேர பாரு ஆள் எப்படி இருக்க கருப்பசாமி. கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கருப்பு காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே, கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதும் விட்டு போகும் போது
நல்ல பாடல் பாடி அந்த பெட்டிக்காரனை ஒரு கைதட்டு. நன்றி நன்றி. காசு உன்னிடம் இருந்தால் தான் 10 பேர் பின்னாடி தெரிவேன். காசு இல்லாமல் ஒரே ஒரு விஷயம், டெய்லி ஒரு ஆளுக்கு 100 ரூபா விடு. அடாடா அவரை மாதிரி முடியுமா? நீ நல்லா இருக்கணும்னு மடப்புறம் காலியூருக்கெல்லாம் போய் எலும்பு வாங்கிட்டு வந்து உனக்கு புளிஞ்சு விடுவேன். ஒரு நாள் 100 ரூபா இல்லை போடா அப்படின்னா இவன் கிடைக்க கண்டாலுமே வெளியே வரவனை வெட்டணும்னுவேன். இந்த காசு தான் இந்த உலகத்தில் பெருசு. காசு செழிக்கிறதா? எது செழிக்கிறது? காசு ஜெயிக்காது. மனிதனுடைய உண்மையான அன்பு தான் ஜெயிக்கும். அதனால தான் காசுகளை பூரா பெருசாக பார்க்காம மக்களுக்காக எத்தனையோ கோடிக்கணக்கில் இழந்தவர் தான் இன்னைக்கு தெய்வமாக வணங்குறார் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை. அதே உண்மை. இன்னைக்கு எல்லா மக்களும் பார்த்தீங்களா மாலை ஓட்டு போகிறாங்க ஐயா கேப்டன் ஐயாவுக்கு. அப்படி வாழ்ந்திருக்காருப்பா. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் கேட்டறிந்த ஒரு மனிதன் யாருன்றா கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். எதனால கேப்டன் ஐயா பிடிக்கும்னு எல்லாரும் கேளுங்க. சினிமாவில் நானும் தான் போய் நடித்தேன். இந்த சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய கதாநாயகனுக்கு ஒரு சாப்பாடு வரும், அதே மாதிரி கதாநாயகிக்கு ஒரு சாப்பாடு வரும், அவங்களுக்கு தனி கேரம்னு வரும். ஆனால் அந்த கதாநாயகனுக்கு பின்பலமாக இருக்கக்கூடிய என் பாமர மக்கள், எங்கள் அப்பா, வயசான அப்பா அம்மாலாம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிலில் போய் 200 ரூபா காசுக்காக நின்று கொண்டு இருப்பாங்க. சார் ரெடி சார் சாப்பிட்டு போகலான்னு சொல்லும் போதே ஹீரோ அந்த கேரம்லேருந்து இறங்கி வருவார். சாப்பாடு பாகுபாடு பார்த்தாங்க, கையேந்தி நிற்பாங்க சினிமாவில். ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாரும் சாப்பிடணும்ட்டு, பசின்னா ஒண்ணுதாயா, வயிறுன்றா ஒண்ணுதான்டா அப்படின்னு தலைவாழை இலை போட்டு எல்லாருக்கும் பசியை போக்குன ஒரு கடவுள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அதே உண்மை. யார் செய்வா? இந்தாண்டியா மரியாதை இல்லை. இந்த வாரம் சோழராசி என் தம்பி சார்பாக ரூபாய் 501 எங்கள் அண்ணன் இந்தான்னு என்னை நாய் மாதிரி கூப்பிட்டு 200 ரூபா உடுச்சு. எதில் ஒன்றும் கட்டு போக மாட்டேன். அது என் பெரியம்மா மயந்தேன். விடிய காலம் பசுக்கு இல்லாமல் நீ தெரியல. எதில் விட்டேன்? கொஞ்சம் பல்லு வளைக்கிட்டு வரீங்களா? அலசித நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நீங்க தொட்டி தொட்டி இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ, நீ தங்க கட்டி கொட்டி ஜனதா 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 ஜனதாடுவோம் தங்கத்தோட ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டி தொட்டி இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. கீழே பனங்கால் கேப்டனுடைய கீழே பூலாங்கலா, நான் கீழே பனங்கல் நினைச்சு. கீழே பூலாங்கல் எங்க அண்ணே கேப்டன் ஐயாவுடைய பக்தர்கள் எங்க அண்ணங்க சார்பாக எனக்கு 501. ரொம்ப நன்றி அண்ணே. அதே உண்மையான அடுத்த வருஷம் பிரசன்ட் நிக்க பாக்குது. அது அதே எங்க அண்ணே அந்த கும்புடே தெரியும். எதுல விட்டுன்னா வாயில விட்டோம்ட்டாங்க கேவல பயில தம்பி கப். ஏப்பா இந்த வயல பூரா அப்பா அம்மாலாம் சீக்கிரம் 2 வருஷத்துல பொண்ணு வாக்குறது நல்லது தான். இப்பயே கப்ளிங்கிறாங்க. ஏன்னா இப்ப பெரிய இளவட்டத்துக்கே பொண்ணு கிடைக்கல. தம்பி யானை நக்குச்சு. பொண்ணு கிடைக்காத ஆளுங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கிட்ட அமையலும் சொல்ற ஆளுங்க இருந்தா கை தூக்குங்க. இப்போ ஏன்ட்ட ஒரு 30 பொண்ணு இருக்கு, கை தூக்குங்க. கை தூக்குங்க. என்ன வைக்கான் அவன் போனதுக்கப்புறம் வருத்தப்படுவேன். தம்பி உனக்காப்பா 75 வயசுல ஒன்று இருக்குப்பா பார்க்குறியா? 800 ரூபாதே. அன்றைய காலத்து அப்பெல்லாம் பொண்ணு கிடச்சி. பொண்ணை எதை வச்சு பார்த்தாங்க? விவசாயம் பார்க்குமா, களை எடுக்குமா, ஆடு மாடலை பார்த்துக்கிறோமா, நல்ல நடவு நடுமா, நல்லா சமைக்குமான்னு தான் பொண்ணு பார்ப்பா. இப்போ போகும்போதே பொண்ணு சொல்கிறேன் சிமெண்ட் மூட சிறுசாக இருக்கணும், அவதான் பேக் சைட் நல்லா இருக்கும். அதே மாதிரி பொம்பளை ஆளுலாம் பார்த்தா அவங்க அம்மா சொல்லும், யாரு மாப்பிளோட அம்மா, உன் பொண்டாட்டிக்கு மசுறு காணாதுன்னா அம்மா அந்த மசனை வச்சு சாயல் ஒடியில் கரண்ட் இழுக்க போகிறேன். கல்யாண வீட்டுக்கு போகிற ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தாலும் போனோமா அரிசியை அள்ளி தலையில் ஓட்டமா, நல்லா இருங்கப்பா என்ன சோறு ஓட்டுருக்காங்களோ சாப்பிட்டுட்டு வந்துடணும். அங்கே போய் சில பேர் சண்டை இழுத்துட்டு வந்துடுவேன். அம்புட்டையும் தண்ணியை போட்டு அவன் தான் கல்யாணத்தை கெடுப்பேன். கரெக்டாக கூப்பிட்டு மாப்பிள்ளை சொல்லிட்டு வருவேன், பாரு கல்யாணம் நல்லா இருக்கு, பொண்ணு நல்லா இருக்கு,
முந்திரி பருப்பு பாயாசத்தில் நீங்க போட்டு கூடாதுன்றேன். அது ஒரு சண்டை. பொம்பளையாள் போய் ஏவிட பிள்ளை நல்ல வெள்ளதேன் பல்லுதே ரேசா ராவணும் என்னடி ஆமா ரைஸ் முள்ள மாவு அரைக்க போறேன் சிரிச்சுக்கங்கத்தா. ஆனா அதுக்கு இல்லைன்னு நம்ம கிடையாது ஏத்தா சிலிண்டர்லாம் அமர்த்திட்டியாத்தா. இப்ப அப்ப எல்லாம் ஸ்டவ் அடுப்பு கண்டாலி மையது புடிச்சு தொலையாது. ஒரு பின்ன போட்டுக்கிட்டு இப்படி குத்து வாங்கி அதை முறிஞ்சுக்கிறான். முறிஞ்சுக்கிட்டு அடிப்பேன் பாரு கிச்சு நான் அடிச்சு பட்டாருன்னு அடிப்பேன் விதல்ல அடிச்சுக்கிறேன். அப்ப ஸ்டவ். அப்ப எங்க அப்பத்தா காலத்துல ஊதாங்குலை இது போய் ஊதாங்குலையை வச்சு ஊதிக்கிட்டு இருக்குங்க. ஐயா அவர் குழாயை கொண்டு ஊதிக்கிட்டு இருப்பாரு. இதே காமெடி. இதுக்கு மேல எவன் பேசுவேன் காமெடி. சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எதில் விட்டு உனக்கு போடுற ஓட்டு உன் பொண்டாட்டி புருன்றான். மிருதங்க சக்கரவர்த்தி புது மாப்பிள்ளை என் அன்பு தம்பி